வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு பழைய பஸ்ஸில் புதிய பயணம். சில நாட்கள் நம்மை நினைவுகளால் அழ வைக்கும். சில இடங்கள், சில முகங்கள், சில வண்ணங்கள் எல்லாம் ஒரு பழைய ரேடியோவில் மெல்ல ஒலிக்கும் ஒரு பழைய பாடல் போலதான். ஒரு பழைய பஸ்ஸில் அவளையும் என் அது போன்ற நினைவுகளையும் சந்தித்த அந்த நிமிஷம் பற்றிய கதைதான் இது. என் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு தனிமையான இளைஞன். தினமும் வேலைக்கு செல்வதற்காக பயன்படுத்தும் போக்குவரத்து என்பது நகரத்தின் ஒரு பழைய பஸ் தான். அது வழக்கமானது. அந்த நாளும் என்றும் போல வழக்கமான நாள் போன்றுதான் தொடங்கியது. ஆனால் அந்த நாளில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பஸ்ஸில் அடிக்கடி ஏறும் அந்த சீட், அந்த ஜன்னலின் பக்கமுள்ள இடம், அந்த இடத்தை பார்க்கும் போதே ஒரு பரிதாபமான நிமிடம் அவனை ஆழமாக தாக்கும். என்றும் அவன் ஸ்டாப்பிற்கு வரும்போதே பஸ் பயங்கர கூட்டமாக இருக்கும். பல நாட்கள் அவனது பயணம் அவன் வாழ்க்கையை போல் படிக்கட்டில் ஒற்றை காலில் தொங்கியபடிதான். இன்றோ என்றும் போலில்லாமல் பஸ்ஸில் ஏறினாள் ஒரு பெண். சாம்பல் நிற சுடிதாரில், கழுத்தில் மெல்லிய சங்கிலி, மென்மையான பார்வை. ஒரு சில வினாடிகள் அந்த முகத்தை பார்த்தபோதே அர்ஜுனின் மூச்சு சற்று தடைப்பட்டது. அது அவள்தான். தன் மீது காலப்போக்கில் காதல் காற்றாக வந்தவள், பின்னர் மௌனமாக மழையாக பெய்தவள். அவன் கண்கள் அவளை பார்வையால் விழுங்கின. அவள் அந்த பார்வையை உணர்ந்தாள். இன்னும் நீ இங்கதான் இருக்கியா என்று அவள் மெதுவாக கேட்டாள். கண்ணில் சிறு சலிப்பு, அதே சமயம் ஒரு நெருக்கமும் இருந்தது. அவள்தான் லாவண்யா. கல்லூரி கால காதல் அவள். அவன் மௌனமாய் இருந்தான். பின் மெதுவாய், நீ எங்க விட்டு போனியோ அங்கேதான் இருக்கேன் என்றான். அந்த பஸ்ஸின் உடைந்த கண்ணாடிகள், சக்கரம் ஓடும் ஓசைகள் எல்லாம் அந்த இருவரின் மௌனத்தை கலைத்தது. அது ஒரு பஸ் பயணம் இல்லை, அது ஒரு மனதின் பயணம். இவர்கள் இருவரின் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதி. நினைவுகள் ஒரு வழிதான் காட்டியது. ஆனால் அந்த பாதை காயங்கள் மட்டுமில்லை, கொஞ்சம் நம்பிக்கையும் தெரிந்தது. பழைய நாட்களில் நிகழ்ந்த உரையாடல்கள் நிமிடங்களுக்குள் புதியது போல் மின்னி மாயமாகி கொண்டிருந்தன. உன்னால மட்டும் எப்படி முடியுது? இவ்வளோ நாள் என்ன நினைச்சுக்கிட்டே என்கிட்ட பேசாம இருக்க? நீ இருந்த இடம்தான். அந்த நாட்களின் நினைவுகள் வேறாக இருந்தது. நீ போனதும் அது வேரோடு சாய்ந்தது. அவன் பதில் அளித்தான். அவள் புன்னகை சிந்தினாள். ஒரு பக்கம் பரிதாபம், மற்றொரு பக்கம் ஒரு எளிதான சுவாசம். அதில் கண்கள் மட்டும் பேசின, சொல்லாத வார்த்தைகள். அவள் சொல்வதற்கு துடிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அந்த பஸ்ஸின் நெரிசலும் சத்தமில்லா காதலும் நேரம் போனதே தெரியவில்லை. பஸ் புறப்பட்ட நேரம் போலவே அவள் இறங்கும் நேரமும் வந்தது. அவள் மெதுவாக எழுந்து கதவின் அருகே நின்றாள். இறங்கும் முன் ஒரு முறையும் திரும்பி பார்த்தாள். இன்னொரு வாட்டி வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த பயணத்தை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள். அர்ஜுன் அழவில்லை. அவன் அழுது சளைத்து விட்டான். அவன் கண்ணீரும் வற்றி விட்டது. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு புது சத்தம் எழுந்தது. மெல்லிய வலி, ஆனால் அதில் ஒரு தேற்றம் இருந்தது. தன் வழியில் வந்தவளும் அவள்தான், வலி தந்தவளும் அவள்தான். அந்த வழியில் சென்ற பயணத்தில் பாதையில் பிரிந்ததும் அவள்தான்.
அவள் கொடுக்கும் வலிக்கு வலி நிவாரணியும் அவள்தான். நாம் சில சமயம் பின்வாங்கிய தருணங்களை ஒரு பஸ் டிக்கெட்டாக கூட மீண்டும் வாங்க முடிவது இல்லை. ஆனால் சில பயணங்கள் மனதுக்குள்ளேயே தொடரும். அது போன்றுதான் இவனது பயணமும். அவள் இறங்கிய இடத்தில் என் வாழ்க்கையை புதிய பயணமாய் ஆரம்பித்தேன். அந்த பஸ் எனக்காக ஓடவில்லை, ஆனால் அந்த பயணமும் எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. லாவண்யா திரும்ப வருவாளா? அவள் வந்தாலும் அர்ஜுன் மீண்டும் அவளை அவன் வாழ்க்கை பயணத்தில் சேர்த்து கொள்வானா? இல்லையெனில் அந்த பஸ்ஸின் அந்த காலி சீட் போல்தான் அவன் வாழ்க்கையில் அவளின் இடமும் காலியாக இருக்குமா? நன்றி.